Hi friends, welcome to JAYAS tips. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத வெடிப்பை சரி செய்யறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெமெடி நம்ம ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாங்க. இந்த பாத வெடிப்பு பித்த வெடிப்புன்னு கூட சொல்றாங்க. இது யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தாங்க அதிகமா இந்த பாத வெடிப்பு ஏற்படுது. ஏன்னா பெண்கள் அதிகப்படியான வேலை செய்யும்போது ரொம்ப நேரம் தண்ணீர்லயே நடந்து போறதுனால அவங்களுக்கு இந்த பாதத்துல வெடிப்புகள் ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான உடல் சூடு, ஊட்டச்சத்து குறைபாடு, பாதம் சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாத வெடிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த பாதத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டால் போதுங்க, நம்மளால் நடக்கிறதுக்கு கூட முடியாமல் ரொம்பவே சிரமப்படுவோம், வலியும் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும். இந்த பாத வெடிப்பு மழைக்காலம், பனிக்காலங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வாங்க இந்த பாத வெடிப்பை சரி செய்யறதுக்கான ரெமடியை பற்றி இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த பாத வெடிப்பை நம்ம சரி செய்யறதுக்கு ஒரு மெழுகு எடுத்துருக்கேங்க. அதோடைய துருவலை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெழுகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை சரி செய்யுதுங்க. இப்போ மெழுகு ரொம்பவே சின்னதாக துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மெழுகை துருவி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பாதத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல், வலி இதெல்லாம் நீங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாதத்துக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையும் கிடைக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பாத வெடிப்புகளில் ஏற்படக்கூடிய புண்களை எல்லாம் உடனடியாக ஆற்றுது. அது மட்டும் இல்லாமல் வலியும் குறையுதுங்க. இப்போ இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வெந்நீரில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மெழுகு, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த கலவையை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் சூடு பண்ணிக்கிட்டா போதுங்க. இப்போ பாருங்கள், சூடு பண்ணது. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுங்க. இந்த கலவையை எடுத்து ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாதத்தை நல்லா வெந்நீரில் சுத்தம் செஞ்சுக்கோங்க. ஒரு ஈர துணி போட்டு பாதத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கலவையை உங்களுடைய பாத வெடிப்புகளில் தடவி விடுங்க. தினமுமே ராத்திரி தடவிட்டு வாங்க. நீங்கள் ஒரு 5 நாள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாம் முற்றிலுமாக மறைஞ்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பாத வெடிப்புகளால் ஏற்படக்கூடிய வலியும் உடனடியாக குறையும். நீங்களும் இந்த ஹோம் ரெமடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.